வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் 14/4/2025 திங்கட்கிழமையின் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ரிஷப ராசியை பொறுத்தவரையில் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. ராசிநாதன் 1-11 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 1-11 பரிவர்த்தனை யோகத்திலே இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே ரிஷப ராசியை பொறுத்தவரையில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கும், திரைப்பட துறைகளில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கும், உங்களுக்கு ரிஷபராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு 9-10 குடையவர் 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய பஞ்சமசானத்தை பூர்வ புண்ணிய சாணத்தை 2 குடையவரும் சேர்ந்தும் சுக்கிர பகவான் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் உபஜயஸ்தானம் 11வது இடத்தில் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ரிஷபராசியை பொறுத்தவரை நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், உங்களுடைய 2ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்றது. நீச்சபங்க ராஜயோகத்திலே சனி, சுக்கிரன், ராகு என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 4 கிரகங்களின் சேர்க்கையில் இருந்து உங்களுடைய 5ஆம் இடம் பலமாக இருக்கின்றது. உங்களுடைய ஐஸ்வர்யங்கள் முன்னேறுகின்றதற்கும், குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் மட்டும், குழந்தைகள் படிக்கின்ற நேர்களுக்கும் உங்களுக்கு 2-5 கூடிய பஞ்சமாதிபதி வளம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே ரிஷபராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே, இந்த சித்திர மாதத்திலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு 4 கூடியவர் 12ஆம் இடத்தில் இருந்து அவர் 6ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு மாற்றத்தையும் இடமாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்ற ஸ்தானம் 11ஆம் ஸ்தானம் என்பது 12 ராசிகளிலே உங்களுக்கு பிரசித்தி பெற்று அமைய பெற்று இந்த சித்திரை மாதம் என்பது, இந்த சித்ரா பௌர்ணமி என்பது இந்த சித்திரை 29ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த பள்ளி தெய்வானை கல்யாணத்திலே இந்த காவடி எடுக்கின்ற நேர்களும், இதிலே காவடி எடுக்கின்ற நேர்களையும் கண்டுகளித்து அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுகின்றதற்கு நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றது. 4 கூடியவர் உச்சம் பெற்று பார்க்கின்ற பார்வை 6ஆம் இடத்திலே இடம் மாற்ற வேலைகளிலே நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்றது. வீடு வாகன சொத்து சுகங்களிலே ஒரு உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. ரிஷபராசி என்பதே அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர், பலம் பெற்று 11வது இடத்திலே உச்சம் பெற்று அவர் புதன், சனி, ராகு என்று சொல்லக்கூடிய போக காரகனுடன் கூடியும் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்வை பெறுகின்றது. மட்டுமல்லாதது உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வை இருக்கின்றது. அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்பது ஒரு பொன்னான மாதமாக பிறந்திருக்கின்றது. சொத்து சுகங்களிலே உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம். அற்புதமான முருகப்பெருமானின் தரிசனம் பெற்று இந்த மாதம் 29ஆம் தேதி பிறக்கின்ற சித்ரா பௌர்ணமியில் கலந்து கொள்கின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த சித்திரையிலே இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய 7-12 குடையவர் முயற்சி சாணத்திலே இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் சகோதரனால் அற்புதமான உயர்வு